பார்லிமெண்ட்ல கூட பேசிட்டு தப்பிச்சுக்கலாம்ப்பா, ராஜ்யசபாவில் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு ராஜ்யசபா இருந்து அண்ணாவே வந்து ராஜ்யசபாவுக்கு தானே போனார். டெல்லி காட்டி கொடுத்தவர்ன்றானுங்களே, அவர்களுக்காக பதவி ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தவர் கலைஞர். பிரபாகரன் உயிருக்கு ஆபத்துங்கிற ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டா இருந்த சீமான் வந்து நல்லவன். எல்லா எதிர்பார்த்து சம்பத் கட்சி விட்டு வெளியே போய் பிரிவினையில் தீவிரமா கொண்டு வந்து இந்தியாவை பிரிச்சிருவாருன்னு நினைச்சுக்கிட்டு போனாக்கா தேசியம் பேசி காங்கிரஸோட பேசாரு. தமிழ்நாட்டில் மாத்திரம் தெரிஞ்சிருந்த அண்ணா பேரை வந்து அகில இந்தியாவுக்கு பரப்பின பெருமை காமராஜுக்கு தான் உண்டு. அவர் தோக்கடிச்சதுனால அவர் ராஜ்யசபாவுக்கு போனார். அவர் அகில இந்திய தலைவராக மாறினார். ஸ்ரீசபா என்கிட்ட சொன்னாருங்க, எங்க வீட்டில் தான் வந்து உட்காந்து பேசுவாங்க. எங்க அண்ணன் ராஜாராம் வந்து சபாநாயகராக இருந்தபோது எங்க வீட்டில் தான் வந்து அவங்க உட்காந்து பேசுகிறோம். கேலண்டர் ஜெயலலிதாவை வந்து மேலே தூக்கிட்டு வர்றார் எம்ஜிஆர். அந்த மேலே ராஜ்யசபாவுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணுறாரு எம்ஜிஆர். கலைஞர் சொல்கிறார், நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நான் இருக்கிறது தான் காரணம்னாக்கா நான் ராஜினாமா பண்ணிடுறேன், கவுன்சிலை கலைக்காதேன்றார். திராவிட இயக்கத்தில் இருக்கிற நடிகர்கள் உள்ள வந்து பிறந்த அரசியல்வாதிகள் இருந்தவர்கள் இந்த அசிங்கமெல்லாம் நடக்குது. நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தமிழ்நாட்டுல எம்எல்சி முறை அப்படிங்கிறது வந்து ஒழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 39 வருடங்கள் ஆக போகுது. இந்த எம்எல்சி முறை எதற்காக கலைக்கப்பட்டது, யாரால கலைக்கப்பட்டது? எம்எல்சி முதல்ல எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க, உருவாக்குனாங்கிறது முதல்ல புரியும். எல்லா நாடுகள்லையுமே அது உண்டு, ஜனநாயக நாடுகள்ல. ஏன்னா தேர்தல்ங்கிற முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது தேர்தலில் நிற்கிற உத்திகள் வேற, அது பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வரும்போது அதுக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணுற டெக்னிக் வேற, தேர்ந்தெடுக்கப்படுகிற நபர்கள் யார் என்னங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து உறுதியாக சொல்ல முடியும். யார் வேணாலும் நிற்கலாம், இது பண்ணலாம். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் சில பெரிய அறிஞர்கள், பல விஞ்ஞானிகள், பல மேதைகள், அவங்களுடைய கருத்துக்கள்லாம் அவங்க வந்து தேர்தலில் வந்து நின்று வர முடியாது. அவங்களுடைய கருத்துக்கள் நமக்கு வேணும், அவங்களுடைய ஆலோசனைகள் நமக்கு வேணும்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கான ஒரு இதாக வந்து தேர்தலில் நிற்க முடியாத பல மேதைகளுடைய கருத்துக்களும் ஆலோசனைகள் நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் அந்த மேலவைன்னு ஒன்று நம்ம உருவாக்கணும். ராஜ்யசபா அதுக்கு தான் டெல்லியிலையும் இங்கே எல்லாம் வந்து கவுன்சில் உருவாக்கணும். பிரிட்டிஷ்காரர் காலத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு எடுத்த உடனே அசம்பிளின்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க, மேலவையும் உருவாக்கிட்டாங்க. வெள்ளைக்காரர்களால் உருவாக்கப்பட்ட, பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்ட, அதை சுதந்திர இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் கவுன்சில் வந்து சென்னை மாநிலத்தில் தான் இருக்கு. அதனால தான் வரலாற்று பிரசித்தி பெற்ற இது. அது எப்போ ஒழிஞ்சதுன்னா, எப்போ ஒழிச்சு கட்டினாங்கன்னா எம்ஜிஆர் பீரியட்ல. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அசிங்கமாக இருக்கும். எம்ஜிஆர் வந்து கொஞ்சம் கட்சிக்குள்ளார அவருக்கு தெரியாமல் பல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இதாகி திருப்பி ஆட்சிக்கு வந்தபோது அவருக்கு பேச்சு திறமை போயிடுச்சு. சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு பல சம்பவங்கள் நடந்தது. அதுக்கெல்லாம் யாரோ காரணமாக இருந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு, ஜெயலலிதாவுக்கும் வெந்நீராடை நிர்மலாவுக்கும் மத்தியில் ஒரு பெரிய தகராறு இருந்தது. நடிகை அது அந்த வெந்நீராடை படத்தில் அவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் அறிமுகம் ஆனாங்க. அவங்களுக்கு வெந்நீராடை நிர்மலா பேரும், ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதா தான் பேர். ஜெயலலிதாவை வந்து மேலே தூக்கிட்டு வர்றார் எம்ஜிஆர், பெருசாக்கிக்கிட்ட வர்றார். அந்த நேரத்தில் அந்த மலை ராஜ்யசபாவுக்கு அனுப்புறதுக்கு முடிவு பண்றாரு எம்ஜிஆர். அவரை எதிர்த்துக்கிட்டு ஒரு கூட்டம் வெந்நீராட நிர்மலாவை கவுன்சிலுக்கு நியமிக்கிறார். எம்ஜிஆருக்கே தெரியாது, அவருடைய கையெழுத்தை யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க. பத்திரிகைகள்லாம் பெருசாக வந்துருச்சு. உடனே என்ன பண்ணார், கவர்னர்கிட்ட போய் மேலவை கலைக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு மேலவை கலைச்சு. இப்படி குடும்பத்துக்குள்ளார நடந்த இதில் வந்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்று புகழ்மிக்க ஒரு மேலவை கலைக்கப்பட்டதுக்கு காரணம் இதுதான். அன்றைக்கி எம்ஜிஆர் வந்து 3%காரர்களால் ஆராதிக்கப்பட்டவர். அன்றைக்கி இருந்த டிஜிட்டல் மீடியா, அது பிரிண்ட் மீடியா, அதை அப்படியே மூடி மறைச்சி அப்படியே குளிர்காட்சி. இப்போ ஏற்பட்ட ஒரு சொந்த வீட்டுக்குள்ளார நடந்த ஒரு இதுக்காக கவுன்சிலே ஒழிக்கப்பட்டது. மாப்போசி கெஞ்சரார், மாப்போசி தான் தலைவராக இருந்தார். கலைஞர் வந்து அப்போ வந்து எலெக்ஷனில் இதை நிற்காம கவுன்சிலுக்கு வந்துட்டார். அவருடைய பதவியை சேர்த்து கலைஞர் சொல்கிறார், நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேன், நான் இருக்கிறது தான் காரணம்னாக்கா நான் ராஜினாமா பண்ணிடுறேன், கவுன்சிலை கலைக்காதேன்றார்.
அப்புறம் தான் வீட்டு கூட சமையலறையில் நடக்கிற கிச்சன் கேபினெட் ரகலை ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்கு மத்தியில் நடந்த சண்டையில் மேலவே கலைக்கப்பட்டது. அவ்வளோ தான் நடந்தது. இப்போ அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. அன்னைக்கு மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போ அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. இதெல்லாம் மறைச்சு தான் 3% வந்து திராவிட இயக்கங்களை பற்றி பெருசாக கேவலப்படுத்தி பேசுறதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு திராவிட இயக்கங்களுடைய தாக்கங்களாலதான் கலைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. புரியல. இல்ல திராவிட இயக்கங்களுடைய செயல்பாடுகளாலதான் இது வந்து அதை நான் தவிர்க்கப்பட்டது. இல்லைன்னு சொல்லுறேன். திராவிட இயக்கம்னு வந்து எம்ஜிஆர் வந்ததுக்கு வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கிற நடிகர்கள் உள்ள வந்த பிறகு தான் அரசியல்வாதிகள் இருந்தவர்கள் இந்த அசிங்கமெல்லாம் நடக்கல. ஒரு நடிகருக்கு பின்னாடி நீங்க போனதுக்கு பிறகுதான் இது எல்லாமே நடந்தது. அன்னைக்கு திராவிட இயக்கத்தில் வந்த பிளவுக்கு ஒரு காரணமே நடிகர்களும் இந்த சினிமா துறையை சேர்ந்தவங்களும் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சதுனால தானே இவிகே சம்பத் போன்றவர்களும் கட்சி விட்டு வெளியே போனாங்க. அன்னைக்கு அண்ணா சாஃப்ட் கார்னர் எடுத்தார். மென்மையான போக்க கடைபிடிச்சதுனால தான் சினிமாக்காரர்கள் கை ஓங்கிடுச்சு. அரசியல்வாதிகள்லாம் பெருசாக. ஆனால் சம்பத் எடுத்த சில தவறான முடிவுகள்னால சம்பத் வந்து திமுகவே ஒரு வழி பண்ணிடுவார்னு எதிர்பார்த்த நேரத்தில் சம்பத் தேசியத்துக்கு போனார். எல்லாம் எதிர்பார்த்து சம்பத் கட்சி விட்டு வெளியே போய் பிரிவினையில் தீவிரமாக கொண்டு வந்து இந்தியாவை பிரிச்சிருவாருன்னு நினச்சிக்கிட்டு போனாக்கா தேசியம் பேசி காங்கிரஸோட பேசாதாரு. கடைசியில் பார்த்தாங்க சம்பத்தோட போனால் அப்படியே போயிட கடமாப்பட்டிக்கு போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி ஒருத்தரும் போகல. கல்யாணம் அதில் தான் சம்பத்து கல்யாணம். தேசிய பேசினா தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுங்க திராவிடத்தினால வந்த விவகாரம் தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமண் சாமுவேலர், ராம்சாமுவேலர் போன்றவர்கள் இருப்பாங்க. ராம்சாமுவேலர் வந்து இந்தியாவை வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் அதில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. டாக்டர்ஸ் இருந்தாங்க, வக்கீல்கள் இருந்தாங்க, என்ஜினியர்ஸ் இருந்தாங்க, பெரிய பெரிய விஞ்ஞானிகள் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அதில் இடம் கொடுத்து அவங்களுடைய ஆலோசனைகள் வாங்குறதுக்கு இருந்த இடம். அதில் கடைசியில் யாருனாங்க வெண்ணிராடர் நிர்மலாலாம் வர்றாங்கன்னா அப்புறம் என்னத்தை பண்ணுறது? அந்த மாதிரி கேவலமாக போச்சு. இன்றைக்கி ராஜ்யசபா பாருங்க டெல்லியில் ஜெயபிரதா, ஹேமாமாலினி, ஜெயமாலினி, சிலுக்கு சுமிதா இந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. டெண்டுல்கருக்கும் அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம்? ராஜ்யசபா அந்த அளவுக்கு இது கேவலமாக போயிடுச்சு. இன்னும் அந்த காலத்து நடிகைகளை பார்க்கணுன்னாக்கா நீங்கள் டெல்லியில் ராஜ்யசபா போனீங்கன்னாக்கா ஹிந்தி படத்தில் ரிட்டையர் ஆன கெல்ட்டு நடிகை பூரா அதில் இருக்கா. அப்படி போயிடுச்சு. பிராங்க் கத்தோடி போன்ற மேதைகள் இருந்த இடம் ராஜ்யசபா. பார்லிமெண்ட்டில் கூட பேசிட்டு தப்பிச்சுக்கலாம். ராஜ்யசபாவில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு ராஜ்யசபா இருந்தது ஒரு காலம். எல்லாம் போச்சு. அதே தான் கவுன்சில். மாப்போசியை தலைவரை வச்சிருந்தாங்க. மாப்போசிக்கு எல்லாத்துக்கும் பதவி. ஏன்னா மாப்போசியெல்லாம் எலெக்ஷன் நின்று ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு பின்னாடி கிடையாது. அவங்களுடைய ஆலோசனை நமக்கு தேவை. உருப்படியான விஷயங்களை சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கவுன்சிலே அங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு வரும். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸுங்கிறது நியமிக்கப்பட்டவங்க. யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா இந்த காமனில் இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள், அந்த எம்பிக்கள் சேர்ந்து 10 எம்பிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்னு கொடுக்குறோம். அது மாதிரி கொடுத்து வர்றவங்க தான். இப்போ தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா, ஆலந்தூர் இவங்க டி.கே. சோழங்கம் போன்றவர்களாம் இருந்தாங்க. மைக்ரேன்லாம் ராஜ்யசபாவில் இருந்தவங்க, எலெக்ஷன் நின்று வந்தவங்க. அது மாதிரி அண்ணாவே வந்து ராஜ்யசபாவுக்கு தானே போனார். டெல்லியில் ராஜ்யசபாவில் ஒரு பேசின பேச்சில் தானே ஐயா தமிழ்நாட்டு தலைவராக இருந்த ஒரு அண்ணா ராஜ்யசபா காமராஜர் அவர் தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்ட உடனே எல்லாம் சேர்ந்து அவரை ராஜ்யசபாவுக்கு அமைச்சாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் தெரிஞ்சிருந்த அண்ணா பேரை வந்து அகில இந்தியாவுக்கு பரப்பின பெருமை காமராஜருக்கு தான் உண்டு. அவர் தோற்கடிச்சதுனால அவர் ராஜ்யசபாவுக்கு போனார். அவர் அகில இந்திய தலைவராக மாறினார். நேரு கூப்பிட்டு பேசினார். நேரு கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க, எங்க அண்ணாவுடைய இங்கிலீஷ்ல மயங்கிட்டார் நேரு. அது மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. அந்த இடம் இன்னைக்கு அது அழிஞ்சதுக்கு காரணம் ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்கு மத்தியில் இருந்த பாலிடிக்ஸில் வெண்ணிராடர் நிர்மலா வந்து கவுன்சிலராக போட வச்சதனுடைய கோபத்தில் எம்ஜிஆருக்கே தெரியாமல் அவர் கையெழுத்தை எப்படியோ போட்டு கொண்டு வந்ததனுடைய விளைவு கவுன்சில் கலைக்கப்பட்டது. இதுதான் வரலாறு. இது வந்து திமுகனுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு? அதில் அவருக்கு ஒன்றும் இல்லையா. அதுக்கு அடுத்தபடி அவர் தான் ஜெயிச்சு வந்தார். அவர் அந்த தடவை இலங்கை தமிழர்களுக்காக எலெக்ஷன் நிற்காம விட்டார். காட்டி கொடுத்தவர்ன்றானுங்களே, அவர்களுக்காக பதவி ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்த ஒரு கலைஞர். அதான் இலங்கை தமிழர்களுக்கு பிரபாகரனுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காருன்றது ஒரு தடவை டிஸ்மிஸ் ஆன ஒரு கலைஞர். இன்னைக்கு அவர் தான் காட்டி கொடுத்தோர்னு ஒரு கூட்டம் சேர்ந்துட்டு பேசி காட்டு கொடுத்து 2009 நடந்த சம்பவங்களை வச்சு அவங்க சொல்றாங்க. அதே அவருக்கு கலைஞர் என்ன சொன்னார்?
உங்களுக்குள்ளார அடிச்சுக்கிட்டாங்க சிங்களம் எப்படியா தோப்பான்னு கேட்டாரு. அன்னைக்கு நடந்தது என்ன? பிரபாகரனுக்கும் பத்மநாபாவுக்கும் ஸ்ரீ சபாரத்னத்துக்கும் மத்தியில் நடந்ததுன்னா ஸ்ரீ சபாரத்னத்தை கொன்ன உடனே தானே கலைஞர் சொன்னார், உங்களுக்குள்ளார அடிச்சுக்கிட்டா சிங்களம் நீ எப்படியா ஜெயிப்ப? நீ முதல்ல ஒற்றுமையை உனக்குள்ளார உண்டாக்கு. அது வரை நான் திமுக உங்களுக்கு ஆதரவு கொடுக்காது. EPRLF கூட ஒரு அறிக்கையில சொல்லிச்சு என்னன்னா, அதாவது புலியை அவங்க யாரும் கொல்லல அப்படின்னா புலிகளை எல்லாருமே சேர்ந்து அடிச்சிருப்பாங்க, அதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியாயம் சொன்னாங்க. இல்ல சொன்னது புலியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா EPRLF சொல்லுது பத்மநாபாவை வர வேணாம்னு சொன்னார் கலைஞர். ஊருக்கு வராத, உனக்கு ஆபத்து இங்க இருக்குதுன்னு சொன்னார். கேட்காம வந்தாரு. மகாலிங்கபுரத்துல ஐயப்பன் கோவில் பக்கத்துல நின்று ஒரிசால அவருக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்களே, ஒரிசால அவருக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்களே. எங்கெங்க கொடுத்தாங்க, இங்க வராது, தமிழ்நாட்டுக்கு வராது. பிரபாகரன் பண்ண பெரிய தப்பு என்னன்னாக்கா அத்தனை எதிராளிகளையும் ஒழிச்சு கட்டினது தானே. அதை இதுக்கு மேல பேசினாக்க ஆபத்தப்படும். இதுக்கு மேல பேசினா ஆபத்தப்படும். ஏன்னா பிரபாகரன் கிட்ட இருந்தவன். ஸ்ரீசபா என்கிட்ட சொன்னாருங்க, எங்க வீட்டுல தான் வந்து உட்காந்து பேசுவாங்க. எங்க அண்ணன் ராஜாராம் சபாநாயகராக இருந்தபோது எங்க வீட்டுல தான் அவங்க உட்காந்து பேசுறது. கேலண்டர் இருக்குதுங்க. ஸ்ரீ சபாரத்னம், பத்மநாபா, உமா மகேஸ்வரன், பிரபாகரன் 4 பேரும் ஒன்னா உட்காந்து காஃபி சாப்பிட்டுக்கிற மாதிரி ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு பெரிய கேலண்டரை போட்டோம். அப்ப அந்த நேரத்துல கலைஞர் பின்னாடி தான் அத்தனை பேர் நின்னாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்ட பார்த்தா கலைஞர் இப்படி தமிழை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா சிங்களம் எப்படியா ஜெயிப்பேன்னு கேட்டார். இந்த கேள்விதானே அவரை, இந்த ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு தானே இவர் புள்ளிவாய்க்காலில் என்ன செய்தா, அதுல என்ன செய்தா, என்னென்னமோ கேள்வியை கேட்டு அவரை உண்டு. பிரபாகரன் உயிருக்கு ஆபத்துங்கிற ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட்டா இருந்த சீமான் நல்லவன். என் உயிருக்கு ஆபத்துன்னு இஜட் பிரிவு பாதுகாப்பு எதை கேட்டு வாங்கினாங்க? பிரபாகரன் எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தான் அந்தமா கேட்டுச்சு. அந்தமா இவங்களுக்கு தலைவி. அதெல்லாம் பேசக்கூடாது. இதுக்கு மேல பேசினா ஆபத்தப்படும். அதுவும் இல்லாம இப்போ இந்த மேலவையை திரும்ப கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சிகள் ஏதாவது நடந்தது. அதுக்கு 3 2 பங்கு இது வேணும், மெஜாரிட்டி வேணும், நாடாளுமன்றத்தில் எல்லாம் வேணும். எல்லாம் இருந்தா தான் நடக்கும். ஒளிஞ்சதாக இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. சில ஆந்திராவில எல்லாம் மேலவை இல்லை, சில ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இல்லை. இந்த பீகார்ல அந்த மாதிரியான அது தெரியாது. பீகார்ல பல மாநிலங்கள்ல இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டாங்க. ஏன்னா இது ஒரு தலைவலியா போயிடுச்சு. சட்டசபையில நிறைவேற்றிட்டு கவுன்சிலுக்கு போச்சுன்னா நிறைவேற்றாம போனதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க இந்த தலைவலியே வேணான்னு எடுத்துக்கிட்டாங்க. ராஜ்யசபா ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்றாங்க. ஆனா தனிப்பட்ட விவகாரங்கள்ல அவங்களால தலையிட முடியாது. மசோதாக்களை மட்டும் சரி பார்க்கறதுக்கு வேணா அவங்க பயன்படுத்தலாம் சொன்னாங்க. இருந்தாலும் ராஜ்யசபா நிறைவேற்றினாதான். அதனாலதான் இந்த மன்னர் மானிய ஒழிப்பு எல்லாம் சரியா கொண்டு வர முடியாம போனதுக்கு அந்த பேங்க் தேசிய மயத்தில் எல்லாம் ராஜ்யசபா கவுத்துட்டாங்க. அதுல தானே இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தது காரணமே அதுதான். இந்த தேர்தல் தில்லுமுள்ள ஜெயிக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி அறிவாளிகள் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கிறதுக்கு இந்திய ஜனநாயகம் ஒரு உதாரணம். பட் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அங்கே இருக்குது. அவங்க பெருசா இது பண்ண முடியாது. இப்போ ட்ரம்ப் இதாக இருக்காருங்க. கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஒன்று இருக்குது. அவங்க பார்த்து ட்ரம்ப்னுடைய உத்தரவுகளை செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பல விஷயங்கள் அது மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையுமே உண்டு. பொதுமக்கள் ஆதரவோட வந்தோம்னா எவன் வேணாலும் ஜெயிக்கலாம். அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் நிற்கலாம். அப்படி இருக்கும்போது தோளாம் தூட்டி எல்லாம் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு அட்டகாசம் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்கும்போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அறிவார்த்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்கணுங்கிறதுக்காக வச்சது தான். அந்த அறிவார்த்த கூட்டத்தில் கடைசியில் அப்புறம் டெண்டுல்கர் மாதிரி ஆட்கள்லாம் உள்ள வந்தாச்சு, ஜெயபிரதாவெல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? அந்த லட்சியம் அடிபட்டு போயிடுச்சு. அதனால இன்னைக்கு அது ஒரு தேவையாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நாடாளுமன்றமே போதும் நாட்டை குட்டிச்சோரா இருக்கிறதுங்கிற போது அதுக்கு பிறகு ஒரு ராஜ்யசபை. அவ்வளவுதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல வந்தமைக்கு நன்றி சார்.